வணக்கம். நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சேனல் வீடியோ ஒன்றும் பேசுகிறேன். என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா சொசைட்டியை பற்றி பேச போகிறேன். ஸோ முக்கால்வாசி ப்ராப்ளமே சொசைட்டியால் தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் என்ன சொல்கிறான், அவன் கேட்குறான்னு சொல்லி முடிவெடுத்துறது. அவன் என்ன செய்யணும்னு யோசிக்கிறதில்ல. அடுத்தவங்கன்றதே பெரிய குறிக்கோளாக இருக்காங்க. ஸோ இந்த சொசைட்டி பற்றி என்றைக்குமே திங்க் பண்ணாதீங்க. ஸோ அவங்க வந்து 1000 பேர் சொல்லுவாங்க, எதுக்கும் கூட வர மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்ன முடியுமோ தெரியுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ சொசைட்டிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு பர்பஸ்க்காக ஒரு லெசன்ஸுக்காக வச்சுருக்காங்க. அவங்க இதை சொல்கிறான் சரி, அவங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச வேலையை பிடிச்சது செய்யுங்க. இப்போ அவங்க வந்து இதான் நிற்பான்னு செய்யாதீங்க. அவங்க உங்களுக்கு எந்த ஹெல்ப் எதுவும் பண்ண மாட்டாங்க. சொசைட்டிங்கிறது ஜஸ்ட்டு பர்பஸ் டு, அதாவது பர்பஸ்னால் ஒரு இதுக்கோசரம் மட்டும்தான். அதே பெரிய இதுக்கோசரம் எதுவுமே இல்லை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். இப்போ ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. சொசைட்டி ஜஸ்ட் ஒரு பர்பஸ் வேறு லைஃபு. ஸோ அவன் அதை சொல்லுவான்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு போங்க. அடுத்தவன் எது சொல்லுவான்னு நினச்சிங்கன்னா கடைசியில் உங்கள் லைஃப்பில் எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் இதானதான் சொல்கிறேன், பட்டு இதாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மாஸ்டர்பேஷன் இதெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, உங்கள் இதுக்கும். அது வந்து டோபமைன் உங்கள் பிரெயினோட பார்ட் மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் டெய்லி பண்ண உங்களோட எனர்ஜி, உங்கள் பிளட்டு இதெல்லாம் ஈஸியாக இதாகிடும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவோ ஸ்டாப் பண்ணவோ ட்ரை பண்ணுங்கள். இப்போனால உங்கள் பிரெயின் வந்து நல்லா வேலை செய்யும். அப்படி நீங்கள் பண்ணலீன்னா உங்கள் பிரெயின் வந்து நல்லா வேலை செய்யாது. பிரெயின் வேலை செய்யாமல் நல்லா இதாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணாமல் ஒரு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து, அதாவது அந்த ஸ்ட்ரகிளு, பிளட் லாஸு, எனர்ஜி, இது ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ஒரு டோபமைன் ஒரு மைண்ட் செட் மாதிரி. அதாவது உங்களுக்கு பிளட்டு லாஸ் ஆகலாம், உங்கள் மைண்ட் செட் இதாகலாம், அதில் ஏகப்பட்ட லாஸாக இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் மஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் இதெல்லாம் கிடைக்குங்கிறது ஒரு முக்கியமானது. இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து முக்கியமான விஷயம். இது வந்து உங்களோட ஒரு பார்ட் ஆஃப் இது. அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன், டென்ஷன் இதை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ டிப்ரெஷன், டென்ஷனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்கு, பிடிச்ச இதை கேட்டுட்டு நல்லா இதாக இருங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா தூங்குங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். இல்லைனா படத்துக்கு போயிடுங்க. இல்லைன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கிடுங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு எதாவது பிடிக்கலன்னா விஷயத்தை பற்றி திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சதை மட்டும் செய்யுங்க, பிடிச்சதை மட்டும் விட்டுருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். அடுத்து ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியே போய் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றீங்க. அது வீக்லி ஒன்ஸ்னால் பரவாயில்ல, அதை டெய்லி சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு வந்து நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்டே இருந்தீங்கன்னா, டெய்லி சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு புண்ணாகி அது கேன்சர் ஆகி அது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சாப்பிட முடியாமல் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல விஷயத்த பண்ணுங்கள். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock எழுந்திரிச்சு வாக்கிங் போங்க. அது கொஞ்சம் நல்லது.